தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சென்னைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 28/7/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. நான் உன் நாவில் இருப்பேன், நீ பேச வேண்டியதை உனக்கு கற்பிப்பேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், நான் உன் வாயோடு இருந்து நீ பிறருக்கு என்ன மறுமொழி கொடுக்க வேண்டும், யார் யாரிடம் பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று நான் உனக்கு போதிப்பேன், நான் உன் நாவில் இருந்து பேசுவேன் என்று கர்த்தர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, நம் தேவன் அன்புள்ளவர். அவர் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் அறிந்து கொண்டிருக்கின்றார். நம் நினைவுகளை நாம் நினைப்பதற்கு முன்பவே அவர் அறிந்துள்ளார். ஏனென்றால் தாயின் வயிற்றில் நாம் உருவாகுவதற்கு முன்னமே நமக்கு பெயரிட்டு அழைத்து அவர் நம்ம இந்த பூமியில் வாசம் பண்ண அவர் காரணகர்த்தாவாக இருந்து நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் கவனித்து நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்திக் கொண்டு வருகின்றார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை முழுவதும் அவரிடம் அர்ப்பணித்து விட வேண்டும். அப்பா, என்னால் ஒன்றுமில்லை, எல்லாம் நீர்தான், நீர் படைத்த ஒரு ஜீவன் நான், நீரே என்னுடன் வாசம் பண்ணுங்க, தூய ஆவியானவரை அனுப்பி நீரே என் வாயோடு இருந்து நீங்க பேசுங்க, என் சிந்தனை, என் கண், என் காது, என் வாய், உடல் முழுவதையும் பொறுப்பெடுத்துக் கொடுங்க என்று நம்மை முழுவதும் அவரிடம் அர்ப்பணிப்போம். அப்பொழுது அவர் நம் வாயோடு இருந்து நாம் பேச வேண்டியதை அவர் பேசி இந்த உலகத்தில் நாம் எந்த தீமையும் அனுபவிக்காதவாறு நன்மையினால் நம்மை நிரப்பி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ கிருபை செய்வார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நாங்கள் எங்களை முழுமையாக நம்மிடம் ஒப்படைக்கும் பொழுது நீர் எங்கள் வாயோடு இருந்து நீர் எங்கள் பேச வேண்டியதை நீர் பேசி எங்களுக்கு இந்த பூவுலகில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இப்பொழுது இந்த செய்தி கொட்டுகின்ற நாங்கள் எங்களை முழுவதும் எங்களுடைய அனைத்து உடல் உள்ள ஆன்மாவை உம்மிடம் ஒப்படைத்து விட்டோம். நீர் எங்களுடன் இருந்து எங்கள் வாயோடு இருந்து நீர் பேசி பிரயோஜனமற்ற வார்த்தைகளை எங்களிடமிருந்து தவிர்த்து போட்டு உமக்கு பிரியமான வார்த்தைகளை பேசி ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி உமக்கு மகிமையாக வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.